இந்த ஜோதிடத்தில இருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பா தேவையான தேவை தான். ஏன்னா, இது வந்து தேவையான இடத்துல இவங்க வந்து என்னன்னா, மனிதர்களோட ஆசைகள் ஒரு பக்கம், இவங்க தேவைகள் ஒரு பக்கம். இது 2ம் தான் பெரிய மாற்றத்த குடுக்குது. என்னன்னா, தேவைகள் என்ன பண்ணுதுன்னா, அந்த காலத்துல தேவைகள் மட்டும் தான் இருந்துச்சு. நமக்கு ஆசைகளே இல்ல. பெருசா இல்ல. இல்ல. ஏன்னா, நம்ம வந்து இருக்கிற வீடு தான். அத பத்தி நான் வந்து உங்க வீட்ட பத்தியோ, இன்னொரு வீட்ட பத்தியோ, இல்ல ஒரு இடத்த பத்தியோ, எத பத்தியுமே தெரியாது. ஏன்னா, அவங்க வந்து ஒரு ஊருக்குள்ள, ஒரு சமூகத்துக்குள்ள, ஒரு இடத்துக்குள்ள அவங்களோட வேளாண்மையோ, அவங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய நிகழ்வுகள், பெரிய ஒரு எதிர்பார்ப்பே கிடையாது. இன்னைக்கு அப்படி கிடையாது. படிப்புன்னு ஒண்ணு வந்துச்சு. அதுக்கு மேல வருமானம்னு ஒண்ணு வந்துச்சு. அது வேலைன்னு வந்துச்சு. அது தொழில்னு வந்துச்சு. அந்த காலத்தில அப்படி கிடையாது. வேலைன்னு ஒண்ணு கிடையாது. தொழில்னு ஒண்ணு கிடையாது. இது ஏன்னா 2 அங்க 2 இல்ல. இதுவா அதுவான்னு கேள்விக்கே வேல இருக்காது. கேள்விக்கே வேலை இல்ல. ஒண்ணு தாங்க. கரெக்ட்டா சொன்னீங்க. ஒண்ணே ஒண்ணு தான். அப்ப எல்லாமே மாற ஆரம்பிச்சதுக்கு பிறகு தான் இந்த ஜோதிடம் என்ன பண்ணுச்சுன்னா, பெரிய ஒரு மாற்றத்த குடுத்துச்சுன்னா குடுத்துச்சு. தனி மனிதன பத்தி நெறைய கேள்விகளும், தேடலும் ஆரம்பிச்சுச்சு. இன்னைக்கு ஏஐ உலகம் வந்ததும் பிறகு, ஒவ்வொரு மணி நேரத்துக்கு கூட ஜோதிடத்த வந்து என்ன பண்றாங்க, என் ஜாதகத்துல என்ன கிடைக்கும்? என் ஜாதகம் அப்படி முடிவு எடுக்க முடியாது. யார் பொறுப்புன்னு கேட்கிறேன். இப்ப ஒரு ஜோதிடத்துல வந்து இது ஆரம்பிங்க, இது நல்லாயிருக்கும், இது நல்லா இல்ல அப்படின்னா, எந்த ரிசல்ட் அடிப்படையில நீங்க வந்து முடிவு எடுக்கிறீங்க? நாளைக்கு அந்த 5,00,000த்துக்கு கூடவும் வரலாம். ஒரு லாபமும் வரலாம், நட்டம் வரலாம். லாபம் வரும்போது சந்தோஷம் நான் விட்டுர்றேன். நட்டம் வரும்போது என்ன பண்ணுவீங்க? இதுதான் இங்க கேள்வியே. என்ன இந்த ஜோதிடத்தில நெறைய பேர் வந்து எனக்கே ஆச்சரியமா இருக்கும். எங்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி, "சார் பணம் சம்பாரிச்சுட்டேன் சார். அது தொழில் செய்யலாமா சார்?" செய்யலாங்க. அதுக்கான நேரம் வரும்போது என்ட்ட கேளுங்க நான் சொல்றேன். இப்ப அதுக்கான நேரம் இல்ல. இப்ப நீங்க வேலைய பாருங்க. இங்க 90% பேர் வந்து 80% பேர் வந்து முழுக்க முழுக்க வேலை தான். வேலை சார்ந்த விஷயங்கள்ல தான் அவங்க இருக்கிறாங்க. இந்த 20% பேர் தான் தொழில்ல போய் பெரிய லெவல்ல 10% பேருக்கு தொழில் நல்லா ஓடும். 10% பேருக்கு தொழில் நட்டமாகும். ஒரு 10% பேருக்கு நகரவே நகராது தொழிலு. ஆனா எல்லாருக்கும் தொழில் செய்யணும். அது எப்படிங்க நல்லாயிருக்கும்?